பாத்தீங்க அப்படினா பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்கம் ப்ரூஃப் எல்லாமே தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 ப்ரீ அப்ரூவ்டு வந்து ஆயிருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டோ இல்லை அதர் கிரெடிட் கார்டோ தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதை வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த பேஜுக்கு தான் வந்து வருவீங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட நேமில் ஃபஸ்ட் நேமை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் இனிஷியலாக இருந்ததுன்னா அதை வந்து கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அதாவது அது வந்து ஆதார் கார்டோடையும் லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஜெனரேட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிட் பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பேலன்ஸ் டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சடனாக இதெல்லாம் வந்து ஹைட் ஆயிரும். அது எஸ்ல இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் கேட்பாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரியான கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டர்னா, அதுக்கப்புறம் ப்ரீமியர் கிரெடிட் கார்டு, செலக்ட் கிரெடிட் கார்டு, ஈஸி கிரெடிட் கார்டு, இந்த 4 விதமான கிரெடிட் கார்டு உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் ப்ரொஃபஷனல் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ வந்து அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து மிலிட்ரி இந்த மாதிரி எதுலையாவது இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். மற்றவங்க இதை சூஸ் பண்ணால் மேக்ஸிமம் அப்ரூவ்ட் ஆகாது. இந்தியன் நேவி, விக்ரம், அப்புறம் வந்து அசாம் ரிஃப்ளெக்ட், அப்புறம் இந்தியன் ஆர்மி, இது மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீல் சீக்கர், அதாவது வந்து கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இதில் வந்து ஸ்னாப்டீலோட டைப் வச்சு ஒரு கிரெடிட் கார்டு விட்டுருக்காங்க. அப்புறம் HPCL, அப்புறம் IRCTC. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த டைப் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்துட்டு அக்கௌண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி அதில் கஸ்டமரானு கேட்டிருப்பாங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான கிரெடிட் கார்டு செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நோ கொடுத்ததுமே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது பேங்க்கில் கிரெடிட் கார்டு வந்து இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்குது, அதனால் நான் எஸ் கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் அதுக்கும் நோ கொடுத்துருங்க. இந்த 2 பாக்ஸுமே வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ நான் வந்து எஸ் கொடுத்ததுனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொட்டாக் பேங்க்கில் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கொட்டாக்குங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு எத்தனை கிரெடிட் கார்டு கொடுத்துருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டில் எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டில் அதிகமான லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ 1,28,000 நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தப்பாக தான் வந்து ஷோ ஆகுது. இது வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து வராது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற அட்ரஸ் எல்லாமே எடிட்டபிள் ஆயிரும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அட்ரஸ் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த அட்ரஸில் வந்து என்ன எடிட் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம், நீங்கள் சேலரியை செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட கம்பெனி நேம் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் இன்ஜினியராக இல்லை வேறு ஏதாவது ஜாப், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து டாக்டரா, இன்ஜினியரா, இந்த மாதிரி ஒரு 4 டைட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த 4 டைட்டிலில் இல்லாதவங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைட்டில் அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் வந்து கம்பெனிக்கு ஓனர்னு என்ட்ரு பண்ணுங்கள், இல்லை மேனேஜர்னா மேனேஜர், அதை வந்து என்ட்ரு பண்ணி ஸோ இதை வந்து முடிச்சிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கம்பெனியில் நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்பர் ஆஃப் இயரில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்பரில் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் இல்லைனா உங்களோட கம்பெனி அட்ரஸை வந்து இங்கே வந்து பின்கோடோட வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இது வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்தெந்த கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டையும் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 அப்ரூவ் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகுது. அடுத்த கிரெடிட் கார்டை பார்க்குறதுக்கு இதில் ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கார்டு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த கார்டு வந்து ஓப்பன் ஆகும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான கார்டு வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரெடிட் கார்டு, இதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் கிரெடிட் கார்டு. ஸோ ப்ரீமியர் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸி கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் இயர்க்கான ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். பட் இந்த 500 ரூபாய் நீங்கள் ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகி உங்கள் கைக்கு ரிசீவ் ஆன அடுத்த 60 நாளைக்குள்ள ஒரு 6,000 ரூபாய்க்கு பில் பேமெண்ட் மட்டும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெனிவல் ஃபீமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர இந்த கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் பெட்ரோல் பங்கில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாயிண்ட் ரீடீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2,500 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு பெரிய பேமெண்ட்டையும் மொத்தமாக ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை இஎம்ஐயாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனுமே இது 3 கிரெடிட் கார்டுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஈஸி கிரெடிட் கார்டுக்கு கொடுத்துருக்கிற ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரெடிட் கார்டு. ஸோ செலக்ட் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபா ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 நாளைக்குள்ள 7,500 ரூபாய் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 750 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்த 1 இயர்க்குள்ளே வந்து 70,000 ரூபாய் நீங்கள் பில் பேமெண்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரினியூவல் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட், இது வந்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸி கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இன்னும் அடுத்த கிரெடிட் கார்டு இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கிரெடிட் கார்டு. ஸோ ப்ரீமியர் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டான ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ இதில் தான் பிடிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ வந்து 1000 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் நீங்கள் ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 60 நாளைக்குள்ள ஒரு 10,000 ரூபா, 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் வந்து பண்ணாலும் சரி, இல்லை மொத்தமாக பேமெண்ட் வந்து பண்ணாலும் சரி, 60 நாளைக்குள்ள நீங்கள் 10,000 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் வந்து அப்படியே டிஸ்கவுண்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு இது வந்து ஃப்ரீ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெனிவல் ஃபீக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவர்ஸ் வாங்கணும்னா அடுத்த 1 இயருக்குள்ள 1,20,000 ரூபாய் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெனிவல் ஃபீயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். பட் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸி கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த அளவுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அதிகமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும். பட் நம்மளை பொறுத்தவரையிலும் ஈஸி கிரெடிட் கார்டு தான் வந்து பெஸ்ட்.
ஸோ ஈஸி கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் வெறும் ₹500 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 60 நாளைக்குள்ளே வெறும் ₹6000 தான் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளால் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெனிவல் ஃபீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வெறும் ₹35,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு வந்துட்டு இந்த ரெனிவல் ஃபீ ₹500 வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஈஸி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸி கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சில பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. வித் இனிஷியலோட வேணும்னா இனிஷியலோட என்ட்ரு பண்ணுங்கள், இல்லை வெறும் நேம் மட்டும் போதுன்னா நேம் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம், அடுத்தது ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரிப்பேர்ட் மெயிலிங் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் இல்லைனா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸ்னால் உங்களோட கரண்ட் அட்ரஸ் தான் கிரெடிட் கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ்ன்னு இருக்கும், இதை வந்து நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிரும். இதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். கரண்ட் அட்ரஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து 2 கார்டு ஆட் ஆன் வரைக்கும் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கார்டு ஆட் ஆன் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கார்டு ஆட் ஆனில் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ, நீங்கள் யாரை வந்து கார்டு ஆட் ஆனில் சேர்க்க போகிறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஏஜ், பேன் கார்டு, இந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கார்டு ஆட் ஆன் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கார்டு ஆட் ஆன் வந்து தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் ஸோ அவங்க வந்து கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான இன்கம் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சேலரிட் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணேன், அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் கேட்டாங்க. அதே மாதிரி நான் இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போவும் எனக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. இந்த இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 3 month சேலரி ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு வித் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருப்பீங்கல்ல லாஸ்ட்டாக, ஸோ அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணதை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப், இந்த 2ஐயும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். இப்போ வந்து அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 MB உள்ளே இருக்கணும். இதோட ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா PDF, JPEG அண்ட் PNG இந்த 3 ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இன்கம் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு போட்டதுனால ஐடிஆர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப் இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த 2மே கேட்பாங்க, அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் அப்படிங்கிறத டிக் பண்ணி விட்டுட்டு என்னோட ஐடிஆர் ஃபைலை வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடிஆர் ஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா JPEG, PDF, PNG இந்த 3 ஃபார்மெட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 MB உள்ளே இருக்கணும். உங்களோட மொத்த ஐடிஆர் அந்த டாக்குமெண்ட்டையும் வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி இதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்டிக்கில் இருக்கும், இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு பற்றின சார்ஜஸ் டீட்டெயில், பெனிஃபிட் டீட்டெயில் எல்லாமே இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக்கில் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து டிக் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இ-சைன் வந்து வெரிஃபை பண்ணணும். இது வந்து நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இ-சைனை வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இ-சைன் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து லேட்டர் வந்து கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நவ் கொடுத்து இப்போவே வந்து இ-சைனை வெரிஃபை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் ஆகும். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில், நீங்கள் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட் டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதை ஃபைனலாக கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இ-சைன் வெரிஃபை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சைன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். அப்படி ரீடைரக்ட் ஆகலை அப்படின்னா ஒருக்க பேஜை வந்து ரீலோடு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆனதுமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்லேயும் வந்துட்டு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் என்ன கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க இதை பற்றின எல்லா டீட்டெயில், அப்புறம் வந்துட்டு உங்களோட இ-சைன் வெரிஃபை பண்ணது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மெயிலும் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம்.